தமிழ்நாட்டில் பார்க்கும்போது லாக்அப் டெத்ஸ் மட்டும் இல்லை, வரதட்சணை கொடுமைனாலே பல பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வரதட்சணை வாங்குறது மட்டும் இருக்குல்ல, கொடுக்குறதும் ஒரு தவறு தான், ஒரு குற்றம் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆசைகள் தூண்டி விட்டுட்டு பெண்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து நாங்கள் வரதட்சணை கொடுக்க போகிறோம், என் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்குறேன், வாங்குறது தப்பு, கொடுக்குறது தப்பு. நீங்கள் உங்கள் பெண் ஒரு குழந்தைய வந்து நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு தன்னுடைய அங்கம் அது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கட்டி கொடுக்கும்போது எது இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் வீட்லேயே வச்சு கொடுங்க, அவள் பேரில் தனியாக வைங்க. ஆனால் வண்டி கொடுக்குறதும், நகை கொடுக்குறதும், ஒரு பியூரோ கொடுக்குறதும், நான் இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, ஐ திங்க் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பெற்றோர்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், உங்கள் பெண் நல்லா வாழணுன்னா இந்த வரதட்சணை கொடுக்குறதோ இல்லை வரதட்சணை பேர் வரலைன்னாலும் நான் ஆசையாக கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம். எது இருந்தாலும் உங்கள் வீட்டில், ஏன்னா பெண் கட்டி கொடுத்ததுனால உங்கள் மகள் இல்லாமல் ஆகிட முடியாது. எப்போ வேணாலும் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரலாம். உங்கள் மகள் தான் அவள் என்றைக்குமே இருப்பாள். அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இல்லை, பண்ணாதீங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு முறையாவது உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்திலே உங்கள் பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க. ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. உங்கள் பெண் குழந்தைங்க என்றைக்குமே இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். எங்கே அவங்க போனாலும் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்கட்டும். ஒரு 2 பெண் குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக நான் சொல்கிறேன், என் குழந்தைங்க நாளைக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா என் குழந்தைங்க என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் அவங்க என் குழந்தைங்க தான் இருப்பாங்க, என் மகள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருடைய மனைவியோ இல்லை இன்னொருத்தருடைய மருமகளாக இருப்பாள். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் மகள் எப்போவுமே அவள் இருப்பாள். ஒரு பிரச்சனைனா நேராக திரும்பி வரலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க. ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக வாய் திறந்து பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி கொடுமைகள், லாக்அப் டெத்தோ இல்லை வரதட்சணை கொடுமைகளை இதனால வந்து இதில் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒரு மனிதருடைய உயிரை சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பல இடத்துல நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். ஆனால் லாக்அப் டெத்துக்காக முதலமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லா அண்ட் ஆர்டர் இருக்கும்போது உங்கள் அடிப்படையில் தான் லா அண்ட் ஆர்டர் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே? தயவு செஞ்சு இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். டிஎம்கோட ஃபெயிலியர் எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் பதில் சொல்லணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.